ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் அரேனா தமிழன் அண்ட் வெல்கம் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதே கேம் தான் மேட் ஆஃப் ஸ்கர். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, அதேமாதிரி ரொம்பவே வேகமாகவும் இருக்குது. ஸோ இந்த கேமோட கண்டினியூஷன் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி இந்த கேமோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் என்ன பார்க்கணும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஐகார்டையும் தரேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அது ரொம்பவே பயமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ அதே மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன தடவை நம்ம எங்கே விட்டோம் பார்த்தீங்களோ அங்கேயே தான் இப்போ இருக்கேன். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க கேமுக்குள்ளே போகலாம். கண்டினியூ கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே போயிட்டு இருக்குது. ஸோ கேம் லோட் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலை புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ஆல்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அண்ட் வாங்க பார்த்தீங்கன்னா கேம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலாம் விட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது. போன தடவை நம்ம இப்படி தான் வந்து சேவ் பண்ணிட்டு போனோம். ஓகே, இப்போ திரும்ப அந்த டோரை ஓப்பன் பண்ணி போகலாம். ஆக்சுவலி போன வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இது ஒரு கிரேவியார்டில் வந்து வாய் ரொம்ப ரோல் ஆகுது. ஒரு சுடுகாட்டில் வந்து நம்மளை ஒருத்தன் பார்த்தான், அவனை பார்த்தோன்னே பயந்து ஓடி கீழே விழுந்து இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம் கைஸ். ஸோ இது என்ன பிளேஸ்ன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இது ஒரு அண்டர் கிரவுண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டர் கிரவுண்ட் தான், பட் இது எந்த மாதிரி பிளேஸ்ன்னு சரியாக தெரியல. இங்கே ஏதோ ஒரு வழி போகுது, வாங்க என்னென்னு போய் பார்ப்போம். இங்கே ஏதோ ஒரு பிளேஸ் போகுது. கேட்டிங்களா? ஏதோ மியூசிக் சவுண்ட் கேட்குது. அங்கே பாருங்களேன், அதே இது. ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது? என்னால் போக முடியல இதுக்கு மேலே. ஐ திங்க் ஸோ நம்ம தேட வேண்டிய சிலிண்டர்ஸ் கொண்டு நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சொன்னாங்களே, ஒரு சில சிலிண்டர்ஸை கண்டுபிடிச்சா இங்கே இருக்க ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம அழிக்க முடியும்னு சொல்லி. அதனால் ஒருவேளை அந்த சிலிண்டர் அங்கே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாச்சு. ஓ மை காட், இங்கே ஏதோ இதாகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம இருமல் வந்துச்சுன்னா மூச்சு அடக்கிக்க சொல்லி, இல்லைனா அந்த ஈவில்ஸ்க்கு கேட்டுரும். ஏன்னா அவங்களுக்கு சத்தம்னா பிடிக்காது. அதேமாதிரி பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு கண்ணு தெரியாது. சத்தத்தை வச்சு நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ செஸ்ட் இருக்குது, அதை எப்படியும் ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்கள். வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு லெட்டர் இருக்குது. என்ன லெட்டர்னு தெரியல. ஐசெக்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் ஹெச்எம்எஸ் ப்ராவிடன்ஸ். ஸோ இது என்ன லெட்டர்னு தெரியல, படிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ ஓகே, இப்போ நம்ம எந்த வழியாக வந்தோம்? ஆக்சுவலி வந்த வழியவே காணோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. இது என்னவா இருக்குன்னு தெரியல. ஸோ இது ஸ்விட்ச் மாதிரி இருக்குது. ஆன் பண்ணியாச்சு, ஒன்றும் ஆகலை. ஓகே, அங்கே ஒரு ட்ரெய்லர் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ட்ரெய்லர் மட்டும் வருது. எதுவும் பேய் எதுவும் வந்துடாமல் இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல ஒரு வழி வந்து போகுது. இப்போ நான் எப்படி அங்கே போவேன்? ஓகே, இங்கே ஒரு பாதை போகுது, வாங்க போய் பார்க்கலாம். ஆனால் போன வீடியோலேருந்து நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஆமாம், அந்த என்ன சொல்ல, சுடுகாட்டிலேருந்து டக்குன்னு ஒருத்தர் நம்மளை வந்து துரத்தி வந்தானா அப்புறம் எப்படி இருக்கும்? ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஃபுட் ஸ்டெப் சவுண்டெல்லாம் கேட்குது. ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தீங்களா? யாரா நீ? யாரோ இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ நான் போகிறதா வேணாமா? ஆக்சுவலாக இவங்கலாம் இந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க நினைக்கிறேன். ஐ மீன் இந்த ஹோட்டல் அங்கே ஒருத்தன் போகிறான் பாருங்க. நிறைய பேர் சுற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணும் போது இங்கே வேலைக்கு சேர்ந்தவங்க நினைக்கிறேன். அந்த ஈவில்ஸால் இவங்களும் மாட்டிக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே போகிறதுன்னு தெரியலையே. எங்கள் பக்கத்தில் வராங்க. இல்லை, அவன் அந்த சைடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இவனும் இல்லை இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், இவனும் அந்த சைடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ நான் எந்த சைடு போகிறதுன்னு தெரியலையே. ஓகே, இந்த சைடு ஒரு வழி போகுது, இங்கே போய் பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல ஐ மீன் எதுவும் இல்லை. ஆகா, இருமாதரா வந்துட போகிறானுங்க அவனுங்க வேற. ஓகே, அங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ நான் அவன் இருந்து எஸ்கேப் ஆகி அங்கே போகணும். நான் எப்படி போகிறது? ஆக்சுவலாக அங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது பாருங்களேன். இப்போ அதை ஆன் பண்ணுறதா வேணாமா? இப்போ நான் போகலாம், இவங்க கண்ணு தெரியாது. பட்டு எப்படி நான் அதை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியலை.
ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு ஸ்விட்ச் இருக்கு. இங்கே யாராவது இருக்கானுங்களா? பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஒருத்தன் போகிறான். ஓகே, நான் என்ன பண்ணுறதுன்னு ஏங்க இங்கே ஒருத்தன் இருக்கானுங்க. இப்படி சுற்றி சுற்றி இருந்தால் என்னடா பண்ணுறது? இப்போ எனக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ நான் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்? எந்த சுவிட்சை ஆன் பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா இடத்துலையும் ஒரு சுவிட்ச் வச்சுருக்கானுங்க. அவன்கிட்ட ஏன்டா போகிற? ஐயோ, வந்த வழி வேறு காணுமே. ஓகே, நான் நினைக்கிறேன் இவன் இந்த சைடு போனதுக்கப்புறம் இந்த சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த சைடு போயிடலாமா? ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஓகே, ஓடியாச்சு. பாருங்க பாருங்க, அவங்க எல்லாம் அந்த சைடு போகிறானுங்க. ஸோ ஓகே, இப்போ அவங்க அந்த சத்தத்துக்கிட்ட அந்த சைடு போயிட்டானுங்க. இப்போ நான் இந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது. ஆக்சுவலாக இதனால் ஓப்பன் பண்ண முடியல. ஐ மீன் புரிஞ்சுதுங்க. இப்போ எங்க வராங்க ஒருத்தன். 2 பேருமே வரானுங்களே. இப்போ நான் திரும்ப எப்படி அங்கே போகிறது? ஓ மை காட். திரும்ப இப்போ அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணால் அங்கே போவானுங்களா அவனுங்க? திரும்ப இவங்க எவனோ வரானுங்க. கண்டுபிடிச்சிட்டான் உருட்டு பையன். கண்ணு தெரியாதுதான், இருந்தாலும் பயமாக இருக்க போகிறதுக்கு. எங்க இங்கே தாங்க வரான். திரும்ப ஏதோ சவுண்டு கேட்குது, தெரியலையே. ஏங்க இங்கே வராங்க அவன். ஐயோ, இங்கே ஏண்டா வர? ஐயோ, பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஓடுறா 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 ஓடுறா. எங்க பிடிச்சிட்டானுங்க. தோடி முடிஞ்சு. இந்த கேம்ல முதல் சாவு வந்துருச்சு. ஸோ ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு. திரும்ப எங்க விட்ட இடத்துல வருமா தெரியலையே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே விட்டோமோ அங்கேயே தான் வந்திருக்கோம், எந்த இடத்துல சேவ் பண்ணோமோ. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ புரிஞ்சிடுச்சு என்ன பண்ணணுன்ட்டு. நேராக போகிறோம், அங்கே இருக்க ஸ்விட்சை ஆன் பண்ணி விட்றோம். அந்த இடத்துல ஒரு சவுண்டு கேட்கும், அவங்க எல்லாம் ஓடுறானுங்க அந்த சைடு. நம்ம அந்த டைமில் போய் அங்கே சைடில் இருந்த அந்த கரண்ட் சுவிட்சை ஆன் பண்ணி விட்டு இந்த கதை திறந்து எஸ்கேப் ஆயிடுறோம். இதுதான் நம்மளோட பிளான். ஓகே, ஸோ என்ன இருட்டாக இருக்குது. இந்த வழியாக தானே போன தடவை. அதே மாதிரி அந்த இது இருக்குது பாருங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு போன தடவை இங்கே இருட்டாக இருந்துச்சா, இப்போ இருட்டாக இல்லை பாருங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு வழி போகுது. இது என்ன வழி? இந்த இடமே இருட்டாக இருக்க, போக முடியல, வெறும் முட்டு சந்து. ஸோ ஓகே, இது என்ன டோரு? வந்த வழிக்கே திரும்ப வந்திருக்கேன். எங்க வழி எங்க இருக்குன்னு தெரியலையே. ஓ மை காட், இந்த தடவை வழி தெரியாம மாட்டிக்கிட்டேன். ஆக்சுவலா இந்த சைடு போன தடவை போனோம். ஆமா, போனப்ப திரும்பி இந்த சைடு வந்தா இங்க ஏதோ வழி போகுதுயா. இங்க இருக்கு பாருங்க வழி. ஸோ இந்த இடத்துல தான் அந்த கண்ணு தெரியாத 2 பேர் நின்றுட்டு இருந்தானுங்க. அவங்கள்ட்ட கேவலமாக அடி வாங்கி செத்துட்டேன். ஆக்சுவலி அந்த இடத்துல ஓடலான்னு பார்த்தா நான் ஓட மாட்டுறாங்க இவன். அந்த டைமில் கண்ணு தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. எப்படி அப்புறம் பிடிச்சங்க? காது கேட்கும்ல. ஸோ ஓகே, ஆன்
இது ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போ அது மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ் மூவ் ஆகும். அந்த டைமில் இப்போ நான் அங்கே போகிறேன். ஓப்பா தம்பி. ஓகே, அதேமாரி 2 பேர் நின்றுட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ அந்த மொட்டை அந்த சைடு போனதாக தான் நான் அங்கே போய் அதை ஆன் பண்ணணும். வாய் ரொம்ப ரோல் ஆகுது. ஆனால் போக மாட்டானே. ஸோ இருங்க, இந்த மொட்டையும் போயிட்டான். நான் என்ன பண்ணுறேன், இந்த மொட்டை வரா, இவன் இங்கே நிற்கிறான். அந்த மொட்டை வராங்க. இல்லை இல்லை இல்லை, அந்த மொட்டை முதல்ல அங்கே போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம போய் அதை ஆன் பண்ணி விடலாம். எஸ் போகிறான். நல்லா பார்த்துக்க, வழி இந்த சைடு தான் இருக்குது. பின்னாடி திரும்பி அப்படியே ஓடுறான். ஆன் பண்ணி விட்ட உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்ச் இருக்குது. ஓகே எஸ், ஆன் பண்ணி விட்டாச்சு. ஓடிடு ஓடிடு ஓடிடு. இந்த தடவை இடத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுறோங்க. என்ன மொட்டை ஓடவே இல்லை. வராங்க மொட்டை வராங்க. வரான் மொட்டை, போகிறான் மொட்டை. 2 மொட்டையும் போதா? எஸ், இதை ஆன் பண்ணி விட்டாச்சு. அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் ஓப்பன் ஆகலைங்க. அப்போ நான் அந்த சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன். எஸ், அந்த மொட்டை அங்கே போயிடுச்சு. இப்போ இந்த மொட்டை இங்கே வருமா வராதா? இங்கே இந்த சைடு தான் வரான்னு நினைக்கிறேன். ஏங்க இல்லைங்க, வரலைங்க. அவன் அங்கே நிற்கிறான். ஏன்டா அங்கே நிற்கிற? அறபோத நாய் தூக்கத்தில் எங்கெங்கெல்லாம் சுற்றுது பாருங்க. இப்போ நீங்கள் வா, நான் அந்த சைடு போயிடுறேன். போகிறான். ஸோ இப்போ வாங்க போயிடலாம் உள்ள. ஏங்க சரி, ஒரு வழியுமே இல்லைங்க. அப்புறம் ஏன்டா இங்கே வர சொன்னீங்க? ஐயோ மொட்டை வருது. நான் எந்த சைடு தான் போகணும்? மொட்டை வரானா? இல்லை, ஆக்சுவலி இங்கே ஒரு ஒயர் இருக்கு. ஆனால் அந்த ஒயரை எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல. மொட்டை வரானா? டேய் மொட்டை வரல. ஸோ ஒருவேளை திரும்பியும் போகணுமோ? வேற எங்கேயும் வழி இருக்கான். ஸோ இந்த சைடு எந்த வழியும் இல்லை. திங்ஸ் அவன்கிட்ட எந்த வழியும் இல்லை. நான் எங்கே தான் போகிறது? வெயிட் பண்ணுங்க, சுவிட்சை திரும்ப ஆன் பண்ணி விட்டு திரும்ப ஓடிடுறேன். ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஓகே, பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ ஐ திங்க் ஸோ இதே மாதிரி நான் எல்லா சுவிட்சையும் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க எந்த சைடு வருவாங்கன்னு தெரியலையே. நான் கொஞ்சம் உத்தாரம் அங்கேயே போய் நினைக்கிறேன். எங்க இங்கே வரானுங்க. நான் அந்த சைடு போய் பார்க்குறேன் ஏதாவது வழி இருக்கான்ட்டு. இல்லை, இந்த சைடு எந்த வழியும் இல்லை. திரும்ப சுவிட்சை ஆன் பண்ணுவோம். அது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, எங்கே வரும் தெரியல சரியா. ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு சொல்லுங்கடா. அப்ஜெக்டிவ் ஏதாவது கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது அப்ஜெக்டிவ் இருக்கா? அப்ஜெக்டிவ் லுக் ஃபார் சிலிண்டர், ஃபாலோ த மெயின்.
அந்த வேணை தான் காணுமே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு தெரிலையே. ஆக்சுவலி இப்போ நான் என்ன தான் பண்ணணும்? ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. திரும்ப வரானுங்க, ஒரு நிமிஷம். எங்கே போவான் அவன்? அந்த சைடு தான் போவான் மேக்ஸிமம். எங்க திரும்ப இங்கே வராங்க? Oh my god. இங்கே என்ன வரீங்க? வேகமாக இருக்கு. ஓகே, ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போ திரும்ப அங்கேயே போகணும். இவன் வேற அடிக்கடி ஓட மாட்டான். போன தடவை இதே மாதிரி தான் அடி வாங்கினேன் போய் அவன்கிட்ட. திரும்ப அந்த சைடு ஓடுங்கடா டேய். ஒருத்தன் போயிட்டா இன்னொருத்தன் போக மாட்டான். போடா டேய். இங்கதான் இருக்கா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கு பாருங்க, இதை பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ இங்கே இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியுதா? இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. இதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ ஓப்பன் பண்ணியாச்சு அந்த சுவிட்சை. இப்போ நான் எங்கே போகிறது? இப்போ நான் எந்த சைடா போகிறது? ஸோ இங்கே தான் இருக்கு. ஓ, அண்டர் கிரவுண்ட்லேருந்து லெஃப்ட் வச்சு நம்மளை மேலே எடுக்கிறாங்க. மேலே யாரும் இல்லாத வரையும் சரிதான். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்? என் டோர் ஓப்பன் பண்ண முடியல. ஓப்பன் த டோர். ஹலோ, சி வழி இந்த சைடு இருக்கா? ஸோ இது இப்போ எந்த இடம்? ஆக்சுவலாக இந்த சைடு எங்கேயும் போக முடியல. ஓகே, இந்த சைடு தான் போகணும். என்ன என்னமோ எரியுது. ஸோ இது ஏதோ ஒரு புது இடமா இருக்குங்க. ஏடா ஹோட்டலு கட்ட சொன்னால் என்னென்னமோ கட்டி வச்சுருக்கீங்க. ஹோட்டலை தவிர எல்லாமே இருக்குடா இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ டோர் இருக்குது. எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில. கேமுக்குள்ள 1000 டோர் இருக்குது. இங்கே ஏதோ லிவர் இருக்குது, அதை பிடிச்சி எழுதி வந்துட போகுது. இருங்க ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வேணால் டோர். இங்கே ஏதோ லெட்டர் இருக்குது. ஸோ ஜெபாடியா ரிச்சுவல்ஸ் நோட். யாரா அந்த ஜெபாடியா? இந்த பிளெஸிங்ஸ் டவுஸா blah blah blah. ஓகே, ஸோ ஐ திங்க் இப்போ என்னன்னா அந்த ஜெபாடியான் இருக்கான்ல, அவன் தான் வந்து இந்த பேய் வேலையெல்லாம் பார்த்து விட்ருக்கான். கரெக்டு, அவன் பார்த்த வேலையால் தான் இப்போ இந்த பேயெலாம் வந்து இந்த இடத்த சுற்றிக்கிட்டு இருக்கு. அவன் ஆக்சுவலாக ஒரு சூனியக்காரன்னு நினைக்கிறேன். ரிச்சுவல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவன் பார்த்த வேலைக்கு நம்ம வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறோம். ஓகே, இங்கே வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த லிவரை பிடுங்க வேண்டியதான். கருமை என்னடா அது? பாருங்கள், சிலையை கட்டி வச்சிருக்காங்க. ஒரு ஜட்டி போட மாட்டீங்கடா. ஸோ ஓகே, லிவர் ஓப்பன் பண்ணியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அது சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. டோர் ஓப்பன் ஆகுமா? எங்கள் டோர் ஓப்பன் ஆகலைங்க. லிவர் சுற்றினா டோர் தானே ஓப்பன் ஆகணும். இல்லை வேறு எதுவும் வழி இருக்கடா? வேறு எதுவும் வழி இல்லையே. இங்கே ஒரு லிவர் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதை இழுத்தா இது ஓப்பன் ஆகுது, இதை இழுத்தா இது ஓப்பன் ஆகுது. இப்போ டோர் ஓப்பன் ஆகுமா? அதான் என் கேள்வி. இல்லை, இப்போ திருப்பி நான் எதெல்லாம் பிடிச்சி இழுக்கணும். அப்புறம் யாவது ஒன்று இழுக்க வச்சுக்கிட்டே இருக்கானுங்க. என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஒருவேளை அந்த பெல் அடிக்கணுமோ? 2 பேர் கையிலையுமே பெல் வச்சுருக்கானுங்க. ஐ திங்க் ஸோ. இப்போ புரிஞ்சிருச்சு. என்னன்னா
ரெண்டையுமே ஒரே நேரத்தில் வந்து அடிக்கணுமா? ஓகே, அடிச்சாச்சு. அதானே? எஸ், அதே தான். இதுக்கு பேர் தான் கிரைண்ட்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னொரு கார்டு. இதாண்டா ஹோட்டலத்துக்கு நடுக்காட்டில் கட்டாதீடான்னு சொல்றது. ஐயோ, இங்கே என்னென்னலாம் வரப்போகுதோ தெரில. இப்போ ஆக்சுவலாக நான் எங்கே போனோம்? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வழி போகுது. இது எங்கே போகுதுன்னு தெரில. ஏங்க ஏதோ பாட்டு கேட்குதுங்க. அதே பாட்டு கேட்குது, அதே மாதிரி லைட் அடிக்குது. ஏங்க ஏதோ யாரும் அழுகுறாங்க. யார் அழுகுது? ஐயோ, பயமா இருக்கே. போலாமா வேணாமா? யாரோ நிக்கிறாங்க. ஸோ அவன் தான் அந்த ஜெபாடியான்னு நினைக்கிறேன். பாருங்க, என்னமோ வேலையை பார்த்துட்டு இருக்கான். உங்களை பார்க்கல. ஆக்சுவலாக அங்கே உட்காந்துருக்குது யாரு? நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பாவா இல்லை அங்கிளா இல்லை அந்த ஃப்ரெண்டின்னு ஒருத்தன் கத்துனானே அவனா? என்ன இவனும் இருக்காங்க? ஐயோ, பயந்துட்டேனே. டக்குனு கத்தனா பயப்பட மாட்டாங்கடா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் போகுது. ஒரு நிமிஷம் பயத்தில் கத்திட்டேங்க. சின்ன பிள்ளை மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, பயத்தை வெளியே காட்டிக்காத. ஆக்சுவலாக இது ஒரு அப்ஜெக்டிவ் வந்துச்சு, என்னன்னு பார்த்துடலாம். என்ன அதுனா, லுக் ஃபார் சிலிண்டர் ஆர் த ஹோட்டல், ரீட்ரீட் டு த ஹோட்டல். ஸோ இப்போ நம்மளை ஹோட்டலுக்குள்ளே போக சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ இது என்ன இடம்? ஆக்சுவலாக நமக்கு முன்னாடி வந்து ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துக்கு நம்ம போகவே இல்லை. ஒரு தடவை அங்கே போய் பார்ப்போமா? போக முடியுமா? வெயிட் பண்ணுங்க, நமக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அது என்ன பிளேஸ்ன்னு தெரில எனக்கு. இப்போ அங்கே போக முடிஞ்சா போகலாம், இல்லைனா நம்ம திரும்பி வந்தாலே பார்த்துட்டு போயிடலாம். போக முடியலங்க. அதே இடத்துல வந்து நம்ம நிற்கிறோம். டைம் வேஸ்ட் வந்தது. ஸோ வாங்க திரும்ப அந்த இடத்துக்கே போகலாம். ஓகே, வந்தாச்சு. ஸோ இப்போ திரும்ப நம்ம வந்து ஹோட்டலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அடுத்து என்னென்னா நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், யாரும் நான் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு வழி போகுது, அண்ட் ஆல்சோ இந்த சைடும் ஒரு வழி போகுது. ஃபஸ்ட் நம்ம இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஓகே, யாரா கதை ஆத்துறது? இதுதான் இருக்கா? இல்லை. ஸோ ஆக்சுவலி இங்கே ஒரு சேவ் ஆப்ஷன் இருக்குது. கரெக்டான டைமுக்கு வந்துருக்கு. I need to tell someone. Get all of this out. Get this down somewhere. My father does not know that I'm making this recording, but I need to confide in you, Mother. He has been pushing me more and more in my lessons to sing as you once did. But there is something else. There's a mania to his actions of late. He seems consumed with his latest scheme to revive the hotel, but it is more than that too. Both he and Abraham have been so agitated of late, and they argue more than before. I overheard them in heated discourse over a guest who had disappeared, I assume without paying. My father was furious that there was nothing that could be salvaged from it. And Mother, you have never heard such language. I
I know our finances So, are dwindling, அதேதான். and his heart is set on restoring the glory days of பழைய Sarah கேர்ள் and ஃப்ரெண்டோட Darwin. பழைய ரெக்கார்டிங்ஸ் நினைக்கிறது. அவங்க அப்பாவோட மோசமான நடவடிக்கையை பற்றி அவங்க அம்மாட்ட வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அவங்க அப்பா எப்படியா தடுக்கணுமா, அதே மாதிரி இந்த ஹோட்டலை வந்து எப்படியா காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து இந்த ஹோட்டலை ஓப்பன் பண்ணுறதுல ஒரு தப்பான வழியை சூஸ் பண்ணுறாராம். அதை வந்து இப்போ நம்மளை வந்து இதை தடுக்க சொல்கிறாங்க. பார்த்தீங்களா குசும்ப செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு சாகும்போது மட்டும் நம்மளே இழுத்து விட்டுறானுங்க. இதே வேலை தான் நான் சுற்றிட்டு இருக்கானுங்க. ஸோ கைஸ், ஐ திங்க் ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே 20 மினிட்ஸ் மேலே போயிருக்கும். இதுக்கு மேலே போனால் 1 ஹவர் 1.5 ஹவர் நம்ம கேம் பிளே போட வேண்டியது இருக்கும். ஆக்சுவலி இதுவே ஒரு பெரிய கேம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா இதேமாரி நான் போடுற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏரினா தமிழன். உங்களை அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, see you, bye bye.